என்ன காரணமாக இருக்கும் நீங்கள்? அவங்களோட யூனிக்கான ஸ்டோரி டெல்லிங், அப்புறம் அவங்களோட ஆக்டிங், அப்புறம் அவங்களோட லவ், அந்த ரொமான்ஸ். மோஸ்ட்டாக வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லவ் பேஸ் பண்ணி ஃபேமிலி ட்ராமா அது மாதிரி தான். கொரியன் மூவிஸ் வந்து ஏன் அவ்வளோ தூரம் அட்ராக்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 2K கிட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த லவ் ஸ்டோரிஸ் வந்து பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்க தன்னைத்தானே வந்து இப்போது பார்த்திங்கன்னா கெட் டுகெதர் இதுலலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த காஸ்டியூம் அட்ராக்டிவ், தென் அவங்களோட லவ்வோட வேவே பார்த்திங்கன்னா லவ்னா கான்செப்ட் இதான் லவ்வா, ஒரு பாய்ஸ் கூட பேசுகிறது, இல்லைனா 4 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பேசினாலும் ஓகே, இன்றைக்கி இல்லைனா அடுத்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போகிறனால கொரியன் ஃபிலிம்ஸ் அவங்க ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ லைக் அவங்களோட ஃபேஸோட தன்னைத்தானே நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த அக்சசரிஸ்லாம் போட்டால் தான் நம்ம வந்து க்ரூமிங்காக இருந்தால் தான் நம்ம வந்து லைக் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே நிறையா பார்ப்பேன். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நான் மோஸ்ட்டாக பார்க்குறதே வந்து அவங்களோட லவ் அண்ட் ரொமான்ஸோட ஸ்டோரிக்காக மட்டும்தான் பார்ப்பேன். அவங்களோட ஆக்டர்ஸோட ஆக்டிங்கும் நல்லாயிருக்கும், க்யூட்டாக இருக்கும். அந்த மெயினாக அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூட்டாக அது இது பண்ணிகிட்ருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. என்னோட நேம் திவ்யா. யூஷுவல் ட்ராமா லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கும் அதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் வந்து எல்லாம் மிக்சட் ஆஃப் எமோஷன்ஸாக இருக்கும். அந்த அடிதடி எல்லாமே இருந்த மாதிரி இருக்கும், மறுபடியும் சண்டை போட்டு சேர்கிற மாதிரியும் காமிப்பாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட்டாக காமிப்பாங்க. ஸோ ஒரு சண்டைன்னு வந்துட்டான்னா அந்த லவ்வுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் தான் மற்ற நம்ம ஈகோ எல்லான்றது மாதிரி அந்த கொரியன் வெப் சீரிஸில் இருக்கும். வந்துட்டு காஸ்டியூம்ஸ் தான் ஃபஸ்ட்டு. காஸ்டியூம் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறப்ப, ரொம்ப லவ் கேரிங் அந்த மாதிரி. இன்னொரு கொஞ்சம் மிஸ்ட்ரி மூவிஸு அதை கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பசங்க வந்து அதுக்கு கொஞ்சம் பார்க்கணும், நகைன் வந்து பார்க்கணும். த்ரூ அவுட் ஒரே மாதிரி போகும் உங்களுக்கு, ஃப்ரம் இதில் இருந்து பேசிக்லேருந்து எண்டு வரைக்குமே. அதனால் கொஞ்சம் கதைக்களம் நல்லாயிருக்கும். ஃபீலிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஃபீலிங்ஸு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லவ் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் மோஸ்ட்லி அதை லைக் பண்ணுறாங்க. வேறு தமிழ் படத்தில் இருக்குது போர் அடிச்சிச்சுங்க, எல்லாம் கிரிஞ்சின்னுறாங்க, ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க. அதனால் இதில் வந்து ரொம்ப அந்த அட்ராக்ஷன் ஆகிட்டாங்க. அது மியூசிக்லேருந்து அந்த லைஃப் ஸ்டைலுக்கே மாறிடுறாங்க. அதனால தான் மோஸ்ட்லி அதுக்கு போயிடுறாங்க.